அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி. வாக்குறுதியளித்த வளமான நாடு எங்கே என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. முதலாளித்துவ வழியில் அரசாங்கம் பயணிக்கின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க சாடல். உணவு தட்டுப்பாட்டை ஈடு செய்ய முடியாத நிலையுள்ளதாக தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பு தெரிவிப்பு. ஜனாதிபதி தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழரசு கட்சி கோரிக்கை. அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுஷ்டிப்பு. யாழ்ப்பாணத்தில் காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் நூல் வெளியீடு. தொடர்பான முதன்மை செய்திகள். இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பதை மதிக்கின்ற அதேவேளை இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டம் தலவாக்கலையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வடக்கு தெற்கு மலையகம் என வெவ்வேறாக கடந்த காலங்களில் மக்கள் பிரிந்தனர். ஆனால் கடந்த தேர்தலின் போது மக்கள் இந்த நிலைமையை மாற்றியமைத்தனர். அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர். எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றே தேவை. அவ்வாறானதொரு அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போதவில்லை எனில் புதிய சட்டங்களை இயக்கியாவது இனவாத அரசியல் தோற்கடிக்கப்படும். எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மலையக மக்கள் பெரும் பங்களிப்பு வழங்குகின்றனர். தமது உயிரை கூட இந்த நாட்டின் மண்ணுக்காக உரமாக்கியுள்ளனர். எனவே இலங்கை அவர்களின் நாடு அல்ல என எப்படி கூற முடியும்? நாட்டில் பிறந்து வளர்ந்து இறக்கின்றனர் எனில் அவர்கள் எங்கிருந்து வந்து என தேடிக்கொண்டிருப்பதில் பயனில்லை. மலையக மக்கள் இங்கு வந்து 200 வருடங்கள் கடந்து விட்டன. தற்போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என தேடுவதில் என்ன பயன் உள்ளது? எனவே மலையக மக்களுக்கு உரிமை இல்லை என கூறும் உரிமை கிடையாது. அனைவரினது உரிமைகளை ஏற்கும் அரசாங்கம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டில் மக்களுக்கிடையில் மீண்டும் போர் ஏற்படாத வகையிலான நாடொன்றை நாம் கட்டி எழுப்புவோம். எதிர்வரும் சிறுபோக்கு காலத்தில் நெல் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான காணி பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி அளித்த வளமான நாடு எங்கே என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் எங்கே என எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் அனுராதபுரம் மேற்கு தேர்தல் தொகுதி பேடுவா பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මුලාවෙන් ජනතාව ඇන්දවීම මේක තමයි මේ රජය
24 පෑම ක්‍රියාත්මක කරන්න. வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவோம் என வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை. தற்போது பலர் இந்த அரசாங்கத்தை பொய்கூறும் அரசாங்கம் என்றும் ஏமாற்றும் அரசாங்கம் என்றும் கேவலமான அரசியலில் ஈடுபடும் அரசாங்கம் என்றும் கூறுகின்றனர். 24 மணி நேரமும் பொய் மற்றும் ஏமாற்று வித்தைகள் மூலம் மக்களை திசை திருப்பி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தற்போது அரிசி, பால்மா, தேங்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து நாட்டு மக்களின் உப்பு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காணப்படுகிறது. எரிபொருள் சலுகை வழங்குவதாக கூறினாலும் இதுவரை இவர்களால் வழங்க முடியாது போயுள்ளது. மின்சார கட்டணத்தை கூட இவர்களால் முறையாக குறைக்க முடியாது போயுள்ளது. மின் கட்டணத்தை 33% குறைப்பதாக சொன்னார்கள். கனமழையில் இலாபம் ஈட்டும் போதும் மின்சார சபை மின் கட்டணத்தை குறைக்க முடியாது. பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு உண்மைகளை விளக்கியதால் 20% மின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தது. அடுத்த போகத்துக்கான வயல் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் உரமானியம் வழங்கப்படவில்லை. எதிர்காலத்தில் உரங்களின் விலைகள் அதிகரிக்கும். யானை மனித மோதலினால் பாரிய சேதம் ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. இது விவசாய சமூகத்தையும் முழு நாட்டையும் ஏமாற்றும் நடவடிக்கையாகும். இந்த பிரச்சனைகள் எதற்கும் அரசாங்கத்திடம் பதில் இல்லை. තව දුරටත් මේ බොරුවට ආත්මයක් නැහැ. මේ පචයට තැනක් නැහැ. මේ ටොම් පච දේශපාලනයට ඉඩක් නැහැ. එළමෙන පළාත් පාලන මැතිවරණයේදී බොරුව පරාජය කරලා සත්‍ය දිනවන්නට ඔබ සියලු දෙනාම සමගි ජන බලවේගයට විශිෂ්ට ජයග්‍රහණයක් අත්පත් කර දෙන්නයි කියලා මං ඉල්ලීමක් කරනවා. முதலாளித்துவ வழியில் அரசாங்கம் பயணிக்கின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசீவ சேமசிங்க தெரிவித்துள்ளார். கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசீவ சோமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு මේ ආණ්ඩුව මං හිතන්නේ බොරුවෙන්ම විද්‍යාවෙන්ම ජනතාව මම්මුලා කරලා அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு வெட் வரியை நீக்குவதாக அரசாங்கம் கூறியது. அதேபோன்று மேலும் பல வாக்குறுதிகளை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கியது. அரசாங்கத்திடம் கடனை மீள செலுத்தும் விடயத்தில் ஒரு திட்டமிடலின்மையே காணப்படுகின்றது. நாட்டில் உற்பத்தி இடம்பெறாத பட்சத்தில் 2028 ஆண்டாகும் போது மீண்டும் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அனைத்து விடயங்களுக்கும் எதிர்ப்பை தெரிவித்த தரப்பினர் தற்போது முதலாளித்துவத்தை கையில் எடுத்துள்ளனர். சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் கேட்கும் அனைத்து விடயங்களையும் வழங்கும் அரசாங்கமாக உள்ளது. கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் தரப்பினராகவே இந்த அரசாங்க தரப்பினர் உள்ளனர். ඉදිරි අනාගතේ තීන්දුව ගත්තේ දේශපාලන තීන්දුව ගත්තේ මේ සම්බන්ධයෙන් ආවේගශීලී වෙන්නේ නැතුව බොරු වලට අහු වෙන්නේ නැතුව සත්‍ය කතා කරන ජනතා නායකයින්ට තමන්ගේ සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලා ඉන්නවා. බොහොම ස්තුතියි. உணவு தட்டுப்பாடை ஈடு செய்ய முடியாத நிலை உள்ளதாக தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு முதல் செயல்முறை முற்றிலும் தோல்வியுற்றுள்ளதாக தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமாத்திய வசந்த சமர்சிங் மகாத்மா அரசாங்கத்தின் நெல் கொள்முதல் செயல்முறை முற்றிலும் தோல்வியுற்றுள்ளது. 2024 மற்றும் 25 கடந்த போகத்தில் 52 விவசாயிகள் மாத்திரமே நெல்லை அரசாங்கத்திடம் விற்பனை செய்துள்ளனர். அந்த வகையில் நோக்கும் போது பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் குருணாகல் மாவட்டத்தில் 6 விவசாயிகள் 4500 கிலோகிராம் நெல்லையே விற்றுள்ளனர். வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் அனுராதபுரம் மாவட்டத்தில் 3 விவசாயிகள் 2661 கிலோ நெல்லை விற்றுள்ளனர். அரிசிக்கு நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை காணப்படுகின்றது. இத்தகைய பின்னணியில் அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து 31,562 வெள்ளை அரிசியையும் 19,272 கிலோகிராம் சிவப்பரிசியையும் 1,451 கிலோகிராம் சம்பா அரிசியையும் 1,297 கிலோ கீரி சம்பா அரிசியையுமே கொள்வனவு செய்துள்ளது. எதிர்கால உணவு தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு சிறிய அளவு அரிசியையே அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து
வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்துள்ளது. இதனூடாக நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையே காணப்படுகின்றது. මේ රටේ ආහාර සුරක්ෂිතතා ඇමති එතකොට කුෂිකාරණ ඇමතිලා සහ මේ සම්බන්ධයෙන් ඉන්න සියලුම කණ්ඩායම් ආණ්ඩුවක් විදියට අසමත් වෙලා තියෙනවා. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணையகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி கோரியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எதிர்கால நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 33வது ஈனா உறுப்புரையிலே ஒரு நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமல்ல, தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுதலின் பேரிலே ஜனாதிபதிக்கும் அந்த பொறுப்பு அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஒரு பொறுப்பை அவருடைய தலையிலே கட்டியிருக்கிற போது வேலியே பயிரை மேய்கிறதைப் போல அவர் இப்படியான கூற்றுக்களை சொல்லுவதும், தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அமையமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லுவது ஒரு பொறுப்பற்ற கூற்று. கண்ணை மூடிக்கொண்டு எதையும் அவரும் அனுமதிக்க முடியாது. அது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மாறானது. வேறு ஆட்களுடைய கையில் இருந்தால் ஒன்றுக்கு 10 தரம் பரிசீலிப்போம் என்று சொல்லுவதும் தேர்தல் லஞ்சம். ஆகவே தேர்தல் லஞ்சத்தை ஜனாதிபதியே இந்த வேளையிலே செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மக்களும் விழிப்படைய வேண்டும். இவ்வளவு கீழ்நிலைக்கு ஜனாதிபதி இறங்கி எப்படியாவது தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொய்களை கூறுவதும் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறுவதுமாக செயற்படுகிற போது மக்கள் விழிப்படைந்து அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. இந்திய படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக 31 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இன்று காலை 11 மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் நினைவேந்தலில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவன ஸ்ரீனிவாசனின் அலுவலகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவன ஸ்ரீனிவாசன், ஈனா ஸ்ரீநாத், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தின சரவணபவன், கட்சியின் இளைஞரணி மற்றும் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாக சுடராகி 37 ஆண்டுகள் சென்றாலும் எங்களது மனங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எல்லோரும் இங்கு கூடி அவரை நினைவில் ஏந்திருக்கின்றோம், அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அந்த அவரது மறைவு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எங்கள் மனங்களில், தமிழர் மனங்களில் நிலைத்து வாழ்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே அவரை நாங்கள் தொடர்ந்தும் மனங்களில் ஏந்தி அவருடைய தியாகத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்று தமிழரின் விடுதலைக்காக தீபமாகிய அன்னை மேலுலகத்தில் இருந்து கொண்டு எமது இந்த விடுதலைக்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளிப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அவருடைய தியாகத்தை குறுகிய வட்டத்திற்குள் அல்லது தேவையற்ற நிகழ்வுகளுக்குள் நாங்கள் கொண்டு செல்லாமல் எங்களது மனங்களில் ஏந்தி கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது தமிழ் தேசியம் சம்பந்தமாக, தமிழர்கள் சம்பந்தமாக சில கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர் காந்திய வழியில் சத்தியாகிரகம் இருந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தன்னுடைய உயிரை அந்த ஆகுதியாக்கி இன்றும் எமது விடுதலைக்கு ஒரு வலுவூட்டிய ஒரு வீரத்தாயாக எங்கள் மனங்களில் இருக்கின்றார்.
இந்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலய முன்றலில் 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயிர்நீத்த அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் பணிக்குழு உறுப்பினர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். வவுனியாவில் அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவு தினம் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பூபதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் மாவட்ட கிளை பணிமனையில் அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று உணர்வெழுச்சியோடு நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நல்லூர் வட்டார கிளை தலைவி குணலட்சுமி குணவீரசிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினர் அருள் செல்வி கனகராசா நினைவுச் சுடரினை ஏற்றி வைத்தார். அகவணக்கம், மலர் மாலை அணிவித்தல், மலரஞ்சலி என்பவற்றினை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வடக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா, கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார், கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் அருணாசலம் வேளமாலிகிதன், போராளிகளின் நலன்புரி சங்க உறுப்பினர் செல்வரட்னம் தனுபன், கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்கள், வேட்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் நூல் வெளியீடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் எனும் தலைப்பில் மரியநாயகம் நியூட்டன் எழுதிய நூல் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கிராமிய உழைப்பாளர் சங்கம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நூல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமன்குமார, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இணைப்பாளர் நாவன இன்பநாயகம் மற்றும் யாழ் மாவட்ட கடற்றொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளரான அன்னராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி செயலாளர் தீபம் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தீவிலே பூகோள அரசியலுடைய ஆதிக்கம், அதனுடைய அழுத்தங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதுக்கும் விட தமிழ் தேசத்திலே வரக்கூடிய அழுத்தங்கள் என்றது பொதுவாக இலங்கை தீவுக்கும் விட மேலதிகமாக இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பூகோள அரசியல் போட்டித்தன்மை மிகவும் உச்சமடைந்திருக்கின்ற நிலையிலே அதனுடைய ஒரு விளைவாக நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அனுபவித்த அந்த நிலையிலே அந்த இன அழிப்புக்கு பிற்பாடு அந்த பூகோள அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய ஒரு முக்கியமான விடயமாகத்தான் தமிழீழ நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுக்கு இல்லாட்டி கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுடைய தொழிலை அழித்து நாளாந்தம் வந்து ஆயிரக்கணக்கிலே அந்த படகுகள் வந்து இங்கே எங்களுடைய மீனவர்களுடைய தொழிலை அழிக்கிறன்றது அதுக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிஞ்ச விடயம். அதை எதிர்ப்பது வந்து மிகவும் கடினமான ஒரு விடயம் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய நேரடி பாதிப்பு கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் அந்த பாதிப்பு ஒரு பக்கம் உச்சமடைந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் வந்து
போட்டியாக இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சீன வல்லரசுடைய எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே கடலட்ட பண்ணைகளில் இருந்து வேறு பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சீன வல்லரசினுடைய அந்த செயல்பாடுகள் கண்ணுக்கு சுகமாக பிடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் நாங்கள் வெளிப்படையாக கூறுகின்றோம், இலங்கை தீவை பொறுத்தவரையில் அது விசேஷமாக தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு இலங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றோம். ஆனால் அதே நேரம் சீனா போன்ற ஒரு வல்லரசு இங்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய இலங்கை தீவிலேயோ இல்லாட்டி தமிழ் தேசத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்புறவை பேணுறதுக்கு விரும்பி உதவி செய்கிறதுக்கு வருகின்ற இடத்துல நாங்கள் அவர்களை எதிர்க்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் எவருமே எங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய நாங்கள் எதிரியாகவும் கணிக்கவும் கூடாது. ஆனால் எங்களுடைய மக்களுடைய இருப்பு, எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அந்த வல்லரசுகளுடைய நிகழ்ச்சி நிரல்களாலே பாதிக்கப்படுவதாக இருந்தால் அது எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. வடமாகாணத்திலே குறிப்பாக மன்னார் தொடங்கி காரைநகரை வரையான ஆழம் குறைந்த கடல் பரப்பிலே சீன நாட்டின் முதலீட்டிலே பினாமி பேரிலே எங்களுடைய கருவையும் எங்களுடைய கடலையும் அளிக்கின்ற சீன கடல் அட்டையை அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடல் அட்டையை ஒரு முறையற்ற விதத்திலே வடமாகாணத்திலே இருக்கின்ற அல்லது இலங்கையிலே இருக்கின்ற கரையோரம் பேணல் திணைக்களமாக இருந்தாலும் சரி, பிரதேச செயலகங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பூநகரே, யாழ்ப்பாணம், நல்லூர், வேலனை போன்ற பிரதேச செயலகங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று அந்த பட்டியலிலே ஊர்காவற்றுறை பிரதேச செயலகமும் இணைய எத்தனிக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் இதில் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். வடமாகாணத்திலே ஒரு கடலிலே ஒரு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கரையோரம் பேணல் திணைக்களத்துக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை பெற வேண்டும், ஆரம்பகட்ட சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை பெற வேண்டும். இந்த திணைக்களம் இந்த வடமாகாணத்திலே 1000க்கும் மேற்பட்ட முறையற்ற சீன கடல் அட்டையை விதைத்திருக்கின்றது. எந்த ஆய்வுகளை இந்த திணைக்களங்கள் பெற்றிருக்கின்றது? இந்த திணைக்களங்கள் யாருக்காக வேலை செய்கின்றார்கள்? இதை வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் யாருமே செவி சாய்ப்பதாக இல்லை. கடந்த 3 வருடங்களாக வடமாகாணத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் எந்த திணைக்களங்களும் செவி சாய்ப்பதில்லை. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல்தான் நாங்கள் ஒரு கரையோர மக்கள் அல்லது கடலவர்கள் என்று புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. இல்லையேல் இன்று சாதியத்தினால் நாங்கள் ஒடுக்கப்பட்டு விட்டோமா என்ற கேள்வியும் இன்றைக்கு எழத்தான் செய்கின்றது. என்றால் இந்த அரச திணைக்களங்களிலே இருப்பவர்களுக்கு ஒரு சாமானிய பாரம்பரிய கடற்றொழிலாளி ஒரு கடிதம் எழுதினால் அதுக்கு பதிலே வருவதில்லை. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநருக்கு எழுதினால் கூட பதில் வருவதில்லை. அப்போ எப்படி நாங்கள் இந்த நாட்டில் வாழுறது? கடல் என்றது எங்களுடைய உரிமை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய நிலம். எங்களுடைய போராட்ட வரலாற்றிலே கடல் என்பது மிகப்பெரிய பங்கை வகித்தது. இன்று அந்த கடலை வைத்துத்தான் பூகோள அரசியலிலே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்த வடக்கு நோக்கி அவர்களுடைய பூலோக அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று எங்களை, அதாவது கடற்றொழிலாளர்களை மட்டுமல்ல, இந்த வடமாகாணம்பால் தமிழர்களையும் பிரித்து முத்தத்திலே சீனாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கடலின் ஊடாக எங்களுடைய கரைக்கு இந்திய மீனவர்கள் வந்து தொழிலிலே ஈடுபடுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. கடற்றொழிலை விட்டு கடற்றொழில் மக்கள் அந்நியப்படுத்தப்படுகிறார்கள். வடக்கு மாகாண ஆளுநரை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தித்துள்ளார். வன்னி பகுதிகளில் காணப்படும் காணி விடயங்களில் உள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் வன்னி பகுதியில் உள்ள சில அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகனிடம் எடுத்துரைத்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே ரவிகரன் எம்பி வடக்கு ஆளுநரிடம் இவ்விடயங்களை தெரிவித்தார். இந்நிலையில் தம்மால் எடுத்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக ஆளுநர் தெரிவித்ததாக ரவிகரன் தெரிவித்துள்ளார். மேலும் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் காணப்படும் சில குறைபாடுகள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ரவிகரன் எம்பி காணி விடயங்கள் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களுடைய அதாவது வன்னி மாவட்டத்துக்குரிய சில குறைபாடுகள், சில விளக்கங்கள், ஆலோசனைகள் என்பவற்றின் பொருட்டு ஆளுநர் அவர்களை இன்றைக்கு நேரடியாக சந்தித்து இந்த மாவட்டத்தில் குறிப்பாக காணி விடயங்கள் சம்பந்தமாக இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றும் அபிவிருத்திகள் சம்பந்தமான விடயத்திலும் கூடுதல் கவனம் எடுத்து அவரோடு 3 மாவட்டம் சார்பாகவும் கலந்துரையாடினேன். மிகவும் திருப்திகரமாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ரயிலில் மோதி ரயில் கடவை பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி ரயில் கடவை பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை பெரகும்புர அம்பவல பகுதியில் 2 ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளதாக பட்டிப்பல போலீசார் தெரிவித்துள்ளனர். தியத்தலாவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ரயில் செல்லும் போது ரயில் தண்டவாளத்தில் படுத்து உறங்கியது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை பட்டிப்பல போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு சந்திவெளியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கடந்த வாரமே திருமண பந்தத்தில் இணைந்தவர் என தெரிய வருகின்றது. மேலும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 3 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்திவெளி பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதுடைய வடிவேல் மோகனசாந்தன் என்பவரே உயிரிழந்தவராவார். விபத்தில் மரணமடைந்தவர் மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செய்துவிட்டு அண்மையில் நாடு திரும்பி கோழிப்பண்ணை நடத்தி வந்துள்ளார். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்ட இவர் நேற்று மாலை சந்திவெளி மைதானத்தில் நடைபெறவிருந்த கரப்பந்தாட்ட சுற்றுப்போட்டிக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு வந்த இளைஞர்களுக்கு சிற்றுண்டிகள் எடுப்பதற்காக பேக்கரி ஒன்றிற்கு வந்த வேளையே விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஏறாவூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் விசாரணைகளை மேற்கொண்டதை அடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்ட இளைஞன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தமை அப்பகுதியை பெரும் சோகத்திற்குள்ளாக்கியுள்ளது. ஏறாவூர் போலீசார் விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொம்பனி வீதி பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொம்பனி வீதி போலீசார் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 214 கிராம் 880 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை முச்சக்கர வண்டியினூடாக கடத்த முற்பட்ட சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 49 வயதுடைய கொழும்பு 15 பகுதியை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொம்பனி வீதி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் 3 பெண்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண்கள் பாங்காக்கில் இருந்து நேற்று இரவு நாட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 3 பெண்களிடமும் தலா 1 கிலோகிராம்
104 கிராம் போதைப் பொருளும் 1 கிலோ 856 கிராம் போதைப் பொருளும் 2 கிலோ 288 கிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் வெள்ளம்பட்டிய மற்றும் மாளிகாவத்தை பகுதிகளைச் சேர்ந்த 25, 48 மற்றும் 50 வயதுடையவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கதிர்காமத்திற்கான பாத யாத்திரை எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. கதிர்காமத்திற்கான பாத யாத்திரை எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொண்டைமனாறு செல்வச்சனதி ஆலயத்தில் ஆரம்பமாக உள்ளது. குறித்த தினத்தன்று பூஜைகள் இடம்பெற்று பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ளதாக அந்த வகையில் குறித்த பாத யாத்திரையில் பாடசாலை செல்லும் மாணவ மாணவிகள் தவிர்ந்த ஏனையவர்கள் பங்கு பெற்றலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் யாத்திரையில் பங்கு கொள்ளும் ஆண்கள் காவி வேட்டியும் பெண்கள் காவி சேலையும் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பாத யாத்திரையில் பங்கு கொள்ள விரும்புவோர் 07630847991 என்ற இலக்கத்திற்கு அழைத்து தம்மை பதிவு செய்ய வேண்டும் என பாத யாத்திரை குழுவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வேப்பங்குளம் திரு இருதயநாதர் ஆண்டவர் ஆலயத்தில் இயேசுவின் திருப்பாடுகளின் காட்சியும் அசந்தி பவனியும் இடம்பெற்றுள்ளது. வவுனியா வேப்பங்குளம் திரு இருதயநாதர் ஆண்டவர் ஆலயத்தில் உருகாதோ நெஞ்சம் இயேசுவின் திருப்பாடுகளின் காட்சியும் ஆசந்தி பவனியும் இடம்பெற்றுள்ளது. வேப்பங்குளம் கர்த்தர் ஆலயத்தில் பங்கு தந்தை அருப்பணி நியூட்டன் அடிகளார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. திருச்சிலுவை வழிபாடுகள் மற்றும் ஆசந்தி சடங்கு என்பன ஆலய பங்கு தந்தையின் ஒழுங்கமைப்பில் இறை மக்களின் பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டவரின் பாடுகள் இறை மக்களால் வாசிக்கப்பட்டு தியான நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை வழிபாடும் திருச்சிலுவை முத்தி செய்தல் வழிபாடும் இடம்பெற்றது. இப்புனித நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இறை மக்கள் கலந்து கொண்டனர். கண்டி மன்னம்பட்டி பகுதியில் தேவாலயம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. கண்டி மன்னம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என்ற தலத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் நேற்றிரவு 7 மணி அளவில் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருந்தார். மன்னப்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 38 வயதுடைய சந்தேக நபர் மன்னப்பட்டிய பிரதான வீதியில் வசிப்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் தேவாலயத்தின் ஜன்னலொன்றிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தேவாலயத்தில் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மன்னப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்ட சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்களுக்கான 20-20 துடுப்பாட்ட போட்டி இன்று ஆரம்பமாகியது. மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்களை ஒருங்கிணைத்து நடத்தப்படும் சிரேஷ்ட வீரர்களுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டி இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் 20-20 போட்டியாக இச்சுற்று போட்டி இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபை தலைவர் FS லோஃபஸ் தலைமையில் இடம்பெற்ற நடப்பாண்டுக்கான சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வில் அதிதிகளாக ஏறாவூர் பிரதேச செயலாளரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான SH முசாமில் மாவட்ட விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய போட்டியில் பெட்டிகோலா மாஸ்டர் அணியும் ட்ரிங்கோ சூப்பர் ஆகிய அணிகள் மோதுகின்றன. 3வது வருடமாக இடம்பெறும் இந்த சுற்றுப் போட்டியில் இறுதிப் போட்டி நாளைய தினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 55வது காளான் படைப்பிரிவின் சித்திரை புத்தாண்டு விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது. சித்திரை புத்தாண்டினை சிறப்பிக்கும் முகமாக இலங்கை பாதுகாப்பு படைப்பிரிவின் 55வது காளான் படையின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது.
கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் போட்டி இடம்பெற்றது. இதன் ஆரம்ப நிகழ்வாக இன்று காலை 6 மணி அளவில் ஆண் பெண் இருபாலருக்குமான துவிச்சக்கர வண்டி ஓட்டம் மற்றும் மரதன் ஓட்ட போட்டிகள் நடைபெற்றன. ஆரம்ப விளையாட்டு நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்ட 55வது காலாட்படை பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் சம்பத் பெர்னாண்டோ ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் படை முகாம்களின் கட்டளை தளபதிகள் பங்கேற்றிருந்தனர். தொடர்ந்து மைதான விளையாட்டுகளான வழுக்குமரம் ஏறுதல், தலையணி சண்டை உட்பட பல பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. ஏராளமான இளைஞர்கள், யுவதிகள் போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி செம்பியன் விளையாட்டுக் கழகத்தினரின் மாபெரும் பெண்களுக்கான கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கு உட்பட்ட பெண்களுக்கான கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி நேற்று பிற்பகல் செம்பியன் விளையாட்டுக் கழகத்தின் பொது மைதானத்தில் இடம்பெற்றது. போட்டி உபைதுல்லா துஸ்ஸா பெண்கள் அணித்தலைவர் தலைமையில் ஆரம்பமானது. சுற்றுப் போட்டியின் பிரதம விருந்தினராக வடமராட்சி பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ஐயாத்துரை ரங்கேஸ்வரன், சிறப்பு விருந்தினராக மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரி அனுரசேத பிரியதசந்த, கௌரவ விருந்தினராக செம்பியன் பெற்ற தெற்கு மாதர் சங்க தலைவர் சுகந்தன் பரமிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். வடமராட்சி கிழக்கில் இருந்து பல அணிகள் பங்கு பற்றிய கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் மாமுனை கலைமகள் விளையாட்டுக் கழகத்தினரை எதிர்த்து செம்பியன் அணியினர் மோதினர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மாமுனை கலைமகள் விளையாட்டுக் கழகத்தினர் சாம்பியனை தம்பதாக்கிக் கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.